குழந்தை வளர்ப்பதையும் சமையல் செய்யறது மட்டும்தான் நிர்வகிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த நினைப்பை விட்டுருங்க. குடும்பத்தை நிர்வகிப்பது சமையலையரையும் குழந்தை வளர்ப்பதுமே இல்லை. ஒவ்வொரு இடத்திலேயுமே ஆணும் பெண்ணும் எங்கே வேறுபடுகிறார்கள் என்பதை நான் தெள்ள தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. நடுவர் ஐயா அவர்கள் தொடங்கும் பொழுதே சொன்னார், கல்யாணத்திலேயே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பது தொடங்குது அப்படின்னு சொன்னாரு. நான் மனசாட்சியோட கேட்கிறேன், 200 ரூபாய் ஜாக்கெட் பிட்டுக்கு 20,000 ரூபாய் தெய்கூலி கொடுத்து தைக்கிறது யாரு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுட்டா யார் நிர்வகிக்கிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. எது 200 ரூபாய் ஜாக்கெட் பிட்டுக்குங்கய்யா 20,000 ரூபாய் தெய்கூலி கொடுத்து தைச்சு போடுறாங்க. இது கூட பரவாயில்லைங்கய்யா. 2 ரூபாய் பான்ஸ் பவுடர் போடுறதுக்கு 20,000 ரூபாய் மேக்கப் கொடுத்து போடுறாங்கன்னு சொன்னா இவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்கிறதா என்னோட கேள்வியா இருக்குது. என்ன வீடா அது என்னையாது? இவங்களுடைய ஆசைதான் குடும்பத்தினுடைய நிர்வகிக்கிறதுலயே பிரச்சனையே கிளப்புது. ஆனா ஆண்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையை சொல்ற, ஆண்களுக்கும் ஆசை இருக்கிறது. என்ன ஆசை தெரியுமா? எங்க ஊர் பக்கத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்கி அரிச்சா வீட்டுல இருக்கிற ஆத்தாளுக்கு சந்தோஷம், ஆக்கி அரிச்சா ஆத்தாளுக்கு சந்தோஷம், பூசி வலிச்சா பொண்டாட்டிக்கு சந்தோஷம், பலகாரம் செஞ்சா புள்ளைக்கு சந்தோஷம், பட்டாசு வெடிச்சா பையனுக்கு சந்தோஷம். இத்தனை பேரு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் ஆம்பளை. இதுதான் நிர்வகிக்கிறது. பின்ன வீட்டுல அதை செய்யற இதை செய்யறன்னு சொல்றது இல்லமா நிர்வகிக்கிறது. யாராருக்கு எதை செய்யணும் எப்ப செய்யணுங்கிறது தான் முடிவு திறமையே இருக்கிறது. நான் கேட்கிறேன், வேணும்னு பேசல, ஆனனிக்காக பேசல. திருச்சியில் இருக்கிற சாரதாஸ் கடைக்கும் போங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்ரீதேவிக்கும் பாங்க, இல்ல மெட்ராஸ்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ்க்கும் போங்க, எந்த ஊர்ல எந்த துணிக்கடைக்கு வேணாலும் போங்க. அவர் கரெக்டா துணிக்கடைக்காரர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. கடைக்குள்ள ஏறினா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல எதுன்னு பார்த்தா பெண்களோட சேரை தான் தொங்கிட்டு இருப்பாங்க எல்லா கடையிலையும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெதுவா ஏறி போனோம்னா பெண்களோட பட்டுப்புடவை செக்ஷன் இருக்கும். 2வது மாடி ஏறி போனோம்னா பிள்ளைகளோட சுடிதாரு அது இது நல்லா இருக்கும். 4வது மாடி ஏறி போனா பசங்களோட ஆப் டவுசர் புல் பேண்ட் அதெல்லாம் இருக்கும். 5வது மாடி ஏறினா தான் ஆம்பளையோட வேட்டி பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் இருக்குமா தவிர, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, துணிக்கடைக்காரரே தெரியுது பணத்தோட வந்தா முதல்ல பொம்பளைங்க பாதி புடுங்கிடுவாங்க, மீதி இருந்தா மேல வருவா ஆம்பளை, இல்லாட்டி வீட்டுக்கு போயிடுவானுங்க. அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வந்தாலும் சரி வராட்டியும் சரி.